ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாகவும் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் இது என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுன்னா மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, வெங்காயத்தை நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஊற்றாமல் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க இப்போ கிரேவி செய்முறையை பார்த்துடலாமா. கடாய் அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா, இதுவும் வலுவலுன்னு அரைக்கலை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை கண்டிப்பாக போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கொரப்பான வெங்காயம் அதையும் போட்டு அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக மாறணும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இது சமையல் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் திருவிழாவுக்கு போயிருந்த இடத்துல அம்மா கிரேவி என்னை பண்ண சொன்னாங்க. நீ தான் சூப்பராக பண்ணுவ அப்படின்னாங்க. ஏம்மா இதெல்லாம் ஒரு கிட்டாம்மா அப்படின்ட்டேன் நானும். ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளவோ சமையல் பண்ணியிருக்காங்க, என்னையே நல்லா பண்ணுறேன்னா இது ஐஸு தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளியை கொட்டிடுவோம். இது எல்லாமே எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் செய்யணுன்றதுக்காகவே இவங்க. நான் எப்பயுமே அரைக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும், நான் அரைக்க மாட்டேன். அம்மா அரைச்சி வச்சிட்டாங்க. வெங்காயத்தையும் கொரப்பாக அரைச்சிட்டு தக்காளி அரைச்சி வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குமா, நீ செய் அப்படின்ட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட பஸ்ஸில் பேசிக்கிட்டு வர்றேன். வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. அக்கா கிரேவி வேறு மாதிரி செய்வேன். இது அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. சரி, நான் அவங்க டேஸ்ட் படியே செஞ்சு கொடுத்தேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, அதாவது எல்லாமே கலந்த பொடி. இது அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பரட்டி விடணும். அந்த எண்ணெயிலேயே, தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா எண்ணெயிலேயே பரட்டணும். எண்ணெயிலேயே அது நல்ல குழைவாயிரும், நல்லா குழையணும், அதுதான் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கன் வேக வச்சிடணும். மஞ்சப்பொடி உப்பு போட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு அரை வேக்காடு வேக வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஆயிரும். கிரேவிக்கு ரொம்ப நேரம் நம்ம தண்ணியை விட்டு அதை வற்ற விட்டு அதை கொதிக்க விட்டுன்னு ரொம்ப நேரம் இழுக்காது. அதனால் என்ன பண்ணிடணும், தனியாக வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு எல்லா மசாலாவும் போட்டு நல்லா அப்படியே பெரட்டணும். பெரட்டி ஒரு 10 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆயிரும். அதனால தான் நம்ம தனியாக வேக வைக்கிறோம். இப்போ சிக்கன் குழம்பு அப்படின்னா அப்படியே கூட வச்சு விட்றலாம். கிரேவிக்கு தனியாக வேக வச்சு எடுத்து வைங்க. பாதி உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணையில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம். அதை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான். பார்த்திங்களா கிரேவி எப்படி? தண்ணியே ஊற்றலை, தண்ணியே ஊற்றவும் தேவையில்லை, அப்படியே பரட்டிடணும். இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஹா ஆஹா, டேஸ்ட் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, ஒத்தப்படி தண்ணி இல்லை, சுருள வதக்கணும். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில்
கிரேவி பண்ணணும். கிரேவி வந்து நல்லா இப்படி பரட்டி விட்டு எண்ணெயிலே சுருள வதக்கி எடுங்களேன். கிரேவி டேஸ்ட்டு அப்படி அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. அதை ஒரு சீஃப் கெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பேத்தி, தாய் மாமாவோட பேத்தி மகம்பிள்ளை. அதனால் அவள் என் கூடயே இருந்தா சிக்கன் செய்கிற வரைக்கும். செஞ்சு முடித்தோடனே சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே நான் சாப்பிடணும் அப்படின்னா சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், அவங்க ரசித்து ருசித்து அவங்க சூப்பர்னு சொல்கிற வரைக்கும் அக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேறு. என்ன இருந்தாலும் சீஃப் கெஸ்ட் இல்லையா, ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அங்கே பாருங்க, அப்பாடி ரிசல்ட்டு சூப்பர்னு சொல்லிட்டா பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிக்கன் கிரேவி. இது வந்து ராமுன்ற தம்பி வந்து சிக்கன் கிரேவி வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ